விஜய் ரொம்ப டென்ஷனாக வீட்டுக்கு போயிட்டு, "சித்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்" அப்படின்னு சொல்கிறாங்க. "என்னப்பா சொல்லு விஜய்" அப்படின்னு சொல்கிறாங்க. "எனக்கு உங்களால் ஒரு காரியம் ஆகணும்" அப்படின்னு சொல்கிறப்போ, "ஏன் என்னாச்சு?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்லை நீங்கள் அஜய் கிட்ட நான் சொல்கிற மாதிரி சொல்லுங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. "என்ன சொல்லணும்?" அப்படின்னு கேட்குறப்போ, "இல்லை அஜய் கிட்ட வந்து ராகினிகிட்ட பேச சொல்லுங்கள். பேச சொல்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா பசுபதி அங்கே போய் டாக்குமெண்ட் எல்லாம் வச்சுட்டு தேவையில்லாமல் வந்து காவேரி வீட்டில் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. "நான் எப்படிப்பா சொன்னால் அவன் கேட்பானா?" அப்படின்னு சொல்கிறாங்க. "சித்தி நீங்கள் சொல்கிற மாதிரி சொல்லுங்கள். கண்டிப்பாக அஜய் கேட்பான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு, "இல்லைப்பா அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது. அது காவேரி வீட்டுக்காக நான் எதுவும் பண்ண முடியாது" அப்படின்னு சொல்கிறாங்க. "என்ன சித்தி பேசுகிறீங்க நீங்கள்? காவேரி நம்ம வீட்டு பொண்ணு தானே. அவங்க வீடு ஃபேமிலியும் ரொம்ப பிரச்சனையில் இருக்கிறப்ப அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சும்மா போக முடியுமா?" அப்படின்னு சொல்கிறாங்க. "இங்கே பாரு விஜய், நீ என்ன வேணால் சொல்லு, நான் கேட்குறேன். ஆனால் வந்து காவேரிக்காகலாம் எதுவும் நல்லா பண்ண முடியாது" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஏன் காவேரி உங்களுக்கு என்ன பிடிக்காதா என்ன? அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுல்ல" அப்படின்னு சொல்கிறாங்க. "அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் வந்து எதுவும் வெளிப்படையாலாம் பேச முடியாது. காவேரிக்காக எதுவும் பண்ண முடியாதுன்னா பண்ண முடியாது. அவ்வளோதான்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ கரெக்டாக பாட்டிமா வராங்க. "அதான் பண்ண முடியாதுன்னு சொல்கிறார்ல, விட வேண்டியதானே விஜய்" அப்படின்னு சொல்கிறாங்க. "என்ன பாட்டி நீங்களும் இப்படி பேசுகிறீங்க? ஏன் என்னாச்சு? காவேரி இப்போ ஏன் வெறுப்பாக நினைக்கிறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியலையே" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ தாத்தாவும் வந்துடுறாங்க. தாத்தா கிட்ட, "ஏன் இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. காவேரியுடைய வீட்டில் பூர்வீக வீடு கொடைக்கானல் இருக்கிற வீட்டை பசுபதி எடுத்துப்பேன்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட் வச்சுட்டு ஏதோ மிரட்டிட்டு இருப்பான் போல இருக்கு. அதுக்கு தான் பேச சொல்கிறாங்க தாத்தா, பேச மாட்டேங்கிறாங்களே" அப்படின்னு சொல்கிறாங்க. "அவங்களாம் யாரும் 2 பேரும் எதுவும் பேச மாட்டாங்கடா" அப்படின்னு சொல்கிறாங்க. "அதான் ஏன்?" அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு காவேரியை பிடிக்கல. காவேரி சம்மந்தப்பட்ட விஷயங்களும் பிடிக்கல. தேவையில்லாம நீ பிரச்சனையில போய் பசுபதியோட பிரச்சனையில போய் இன்வால்வ் ஆகுறது அவங்களுக்கு பிடிக்கல. நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. "என்ன தாத்தா ஒட்டே இல்லாமல் இப்படி பேசினா என்ன அர்த்தம்?" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஆமாண்டா அப்படி தாண்டா பேசுவேன். நாங்கள் வேறு காவேரி கூட நீ சேர்ந்து வாழக்கூடாது. அவ சம்மந்தப்பட்ட விஷயத்துல நீ எதுவும் தலையிடாம இருக்கிற வரைக்கும் உனக்கு நல்லதுடா. நான் சொல்றத கேளு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "என்ன பாட்டி பேசிட்டு இருக்கிறீங்க? அவ என் ஒய்ஃப்" அப்படின்னு சொல்றாங்க. "அத நீ தான்டா திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிற. அந்த குடும்பத்துல இருக்கவங்க யாராவது அப்படி நினைச்சு பார்த்தாங்களா? அது மட்டும் இல்லாம நீ காவேரியோட எப்ப சேர்ந்து வாழலாம்னு நினைச்சியோ, அப்ப இருந்து இந்த பசுபதினால தொல்லை உனக்கு தாங்கவே முடியல. உன்னால நிம்மதியா ஒரு நாளாவது சாப்பிட்டு நிம்மதியா தூங்க முடியுதாடா? உன்னை இப்படி இந்த கோலத்துல என்னால பார்க்கவே முடியல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப சித்தி சொல்றாங்க, "இங்க பாருங்க காவேரினால தான் வந்து உனக்கு நிம்மதி இல்லாம போச்சு. அஜயோட வாழ்க்கை கெட்டதும் காரணம் காவேரி தான். அவ இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு தான் நானும் அம்மாவும் நினைக்கிறோம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ "என்ன பாட்டி சித்தி தான் ஏதோ தெரியாமல் உளறிட்டு இருக்காங்கன்னா நீங்களும் இதே அவங்களோட சேர்ந்துட்டு இப்படி பேசினா என்ன அர்த்தம்?" அப்படின்னு சொல்கிறாங்க. "அவள் சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாட்டிமா. இதை கேட்டு, "என்ன பாட்டி நீங்கள் இப்படி பேசுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை" அப்படின்னு சொல்கிறாங்க. "அதான் இப்போ நான் பேசுறேன்ல, காவேரி சம்மந்தப்பட்ட விஷயத்தை தயவுசெய்து இந்த வீட்டுக்குள்ள இனிமேல் கொண்டு வராத. ஏன்னா இந்த வீட்டுக்கு காவேரியும் வரவும் கூடாது" அப்படின்னு சொல்கிறாங்க. "என்ன பாட்டி நீங்கள் ஏதோ அன்றைக்கி கோவத்தில் பேசுகிறீங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். என் மேலே இருக்கிற பாசத்தில் சொல்கிறீங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ திரும்ப திரும்ப நீங்கள் இப்படியே பேசிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்?" அப்படின்னு சொல்கிறாங்க. "என்ன அர்த்தம்னு என்னமாடா உனக்கு புரியல? நீ காவேரியை மறந்துரு. மறந்து அவள் உன்னை விட்டு போனதாவே இருக்கட்டும். உனக்கு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். நல்லபடியாக சந்தோஷமா இருக்கலாம்" அப்படின்னு சொல்கிறாங்க. "என்ன பாட்டி விளையாடுறீங்களா? என் மனசு பூரா காவேரி தான் இருக்கா. காவேரி இல்லாத வாழ்க்கையை இந்த ஜென்மத்தில் என்னால் நினைக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் என்ன நடந்துட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? காவேரி வயித்துல என் குழந்தை வளருது. அப்படி எப்படி நான் காவேரி வயித்துல வளர என் குழந்தைய நான் விட்டுற முடியும்? நினச்சி பாருங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. "என்னடா சொல்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்ப ஷாக்காக இருக்கிறாங்க. "ஆமாம் பாட்டி, காவேரி கன்சீவாக இருக்கிறா. 3 மாதம் இருக்கா" அப்படின்னு சொல்கிறாங்க. "என்னடா இதெல்லாம் அவங்க வீட்டுக்கு தெரியுமா?" அப்படின்னு கேட்குறாங்க. "அதெல்லாம் நானும் அவளும் காவேரி ஒன்று சேர்ந்து வாழ ஆரம்பிச்சதுக்கப்புறம் சந்தோஷமாக சொல்லலாம்னு நினச்சோம். ஆனால் அதற்கான சந்தர்ப்பம் தான் எதுவுமே கிடைக்கவே மாட்டேங்குதே. அன்றைக்கி நீங்கள் அவள் வீட்டுக்கு இங்கே வந்தப்போ கூட நீங்கள் தேவையில்லாமல் ஏதோ பேசிட்டீங்க. அதனால் மனசு கஷ்டப்பட்டா என்னமோ அவள் இப்போ திரும்ப கூப்பிட்டா வரமாட்டேங்கிறா. ஆனால் முன்னத்த நாள் நைட்டு வரேன் தான் சொல்லிட்டு இருந்தா. இடையில அந்த ஒரு நாளில் என்ன ஆச்சுன்னு தெரில. யார் என்ன அவகிட்ட பேசினாங்க, அவன் மனசு எப்படி இப்படி மாறுச்சுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. சரி அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ வந்து காவேரியோட ஃபேமிலி கொடைக்கானலில் இந்த பசுபதினால பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இவ வேற அங்கே போய் உட்காந்துட்டு இருக்கிறா. என் குழந்தை வேறு வயித்துல இருக்குது. எனக்கு ஒவ்வொரு டைமும் அப்படியே பக்கு பக்குன்னு இருக்குது. பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் என்னடான்னு பார்த்தா எனக்கு சப்போர்ட்டாக இருப்பீங்கன்னு பார்த்தா, காவேரி இங்கே வீட்டுக்கு வரக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. பரவாயில்ல, நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணாட்டியும் பரவாயில்ல. தொந்தரவு பண்ணாத மாதிரி எனக்கு பேசாமல் இருந்தீங்கன்னா போதும். நான் கிளம்புற இப்போவே கொடைக்கானல் அப்படின்னு சொல்கிறாங்க. "என்னடா விளையாடுறியாடா? அவன் தான் அங்கே வம்பு இழுத்துட்டு இருக்கிறான். அங்கே போனால் பிரச்சனை பெருசாகிறதுக்கா? தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாத. அவன் ஏற்கனவே வந்து ஜெயிலுக்கு போனவன். அவன் வந்து இப்போ ஜாமீனில் தான் வெளில வந்திருக்கான். எப்படி இருந்தாலும் ஜெயில் தண்டனை கன்ஃபார்ம்ங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் வெளியில் இருக்கிறப்போ நம்ம வந்து ஏதாவது பண்ணி எல்லாத்துக்கும் தொந்தரவு கொடுத்துட்டு நிம்மதி இல்லாமல் பண்ணிட்டு போகலான்னு சொல்லி கங்கணம் கட்டிகிட்டு இருக்கிறான். அவன் விட்டுரு நீ. அதனால் நீ போனீன்னா கண்டிப்பாக அவன் என்ன வேணால் பயின்றக்கு துணிஞ்சிருப்பான். இந்த காவேரியோட விஷயமே வேண்டாம். கொஞ்சம் அமைதியாக இரு" அப்படின்னு சொல்கிறாங்க. "என்ன தாத்தா இவங்க எப்படி பேசிகிட்டு இருக்கிறாங்க? யார் என்ன சொன்னாலும் சரி, எப்படி தடுத்தாலும் சரி, நான் போகாமல் இருக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. "இங்கே பாரு விஜய், நீ இந்த வீட்டை விட்டு இப்போ கிளம்பி போனீன்னா அதுக்கப்புறம் நீ என்னை உயிரோடவே பார்க்க முடியாது" அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்கிறாங்க. "என்ன பாட்டி பிளாக்மெயில் பண்ணுறீங்களா நீ?" அப்படின்னு சொல்கிறாங்க. "பிளாக்மெயில் பண்ணலடா, உண்மையில தான் சொல்கிறேன். நீ ஒவ்வொரு நாளும் வந்து இந்த காவேரினால படுற கஷ்டத்தை என்னால் பார்த்துட்டே இருக்க முடியும்.
முடியாது. நீ ஒழுங்கா வீட்ல இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பாட்டி என்ன நடந்தாலும் பரவாயில்ல. நான் காவேரி பார்க்க போயே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நான் இல்லைன்னா உனக்கு பரவாயில்லையாடா அப்படின்னு சொல்றாங்க. பாட்டி நீங்க இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. நான் வந்துடுறேன் சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க போக்கூடாதுன்னா போக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து தாத்தா சொல்றாரு, ஏ காவேரி அதான் சொல்றான்ல காவேரி பிரச்சனை இருக்கான்னு சொல்லிட்டு, நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. பாட்டிக்கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க தாத்தா, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. பாரு விஜயை பாரு, விஜய் காவேரி இல்லாம இருக்கவே மாட்டான் அவன். அவன் மனசு பூரா காவேரி தான் இருக்கான். நம்ம எதுக்கு அவங்க 2 பேத்தையும் பிரிச்சு வைக்கிற பாவத்தை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க நம்ம பேரனோட உயிரும் அவனுடைய வாழ்க்கை நம்மளுக்கு முக்கியம் இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு புரியுது நீ சொல்றதெல்லாம். ஆனா காவேரி தான் முழுக்க முழுக்க எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு நம்ம சொல்லிட முடியாதுல்ல. புரிஞ்சுக்கோ. காவேரி வந்தான்னா கண்டிப்பா காவேரி விஜயும் சேர்ந்து வாழ்றப்போ வாழ்க்கை நல்லா இருக்கும். நமக்கு பேர குழந்தை வேற அவ வயித்துல வளருதுன்னு வேற சொல்றான்ல அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது வீட்டுக்கு யாருக்கும் தெரியாதாமா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. உண்மையா இருக்கிற மாதிரி எனக்கு தோணலுங்க அப்படின்னு சொல்றாங்க. பாட்டி இந்தாங்க இந்தா பாருங்க. இதான் வந்து மெடிக்கல் ரிப்போர்ட். ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர் வேணா ஃபோன் பண்ணி கொடுக்குறேன். நீங்க வேணா பேசிட்டு இருங்க. பேசி கேட்டு தெரிஞ்சுக்கங்க. நான் எதுக்குங்க பாட்டி இந்த மாதிரி விஷயத்துல நான் போய் சொல்லணும் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே அவளுக்கு வந்து ஒரு தடவை அம்மா போட்டு அப்பவே அவள் கஷ்டப்பட்டு தான் வந்து வெளில வந்தா. குழந்தை ஏதாவது பாதிச்சிருமோன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்பவே பயப்பட்டோம். கடைசியில் நல்ல வேலை கடவுள் புண்ணியத்தில் எதுவும் ஆகலை. திரும்ப இப்போ மறுபடியும் வந்து இப்படி ஒரு பிரச்சனை. இந்த பசுபதி ஏன் எங்களை நிம்மதியாகவே விட மாட்டேங்கிறான். நீங்களும் வந்து இப்படிலாம் பண்ணாதீங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. டே இங்கே பாரு நான் எப்படி நீ உன் குழந்தை நல்லா இருக்கும்னு யோசிக்கிற அதே போல தான் என் பேரன் நல்லா இருக்கும்னு நான் யோசிக்க மாட்டேனா அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டி நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. காவேரினால தான் வந்து இந்த பசுபதி பிரச்சனை பண்ணுறாங்கிறத வந்து அவள் தான் ஏதோ உளறிட்டு இருக்கானா, நீங்களும் அதே மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு சித்தி நீங்கள் வந்துட்டு அஜய்கிட்ட பேசுவீங்களா இல்லை மாட்டீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அஜய்கிட்ட நான் பேசினா கண்டிப்பாக வந்துட்டு வேலைக்கே ஆகாது. நான் சொன்னாலும் அவன் கேட்கவே மாட்டான். நீ வேணா பேசிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ அஜய்க்கு கால் பண்ணி எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டு அஜய் வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. அஜய் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்துட்டு இது மாதிரி பேசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ராகினி கிட்ட நான் சொன்னால் அவள் கேட்க மாட்டாளே அப்படின்னு சொல்லி, நீ மட்டும் அவள் சொன்னால் எல்லாத்தையும் கேட்குறாள், கேட்குற மாதிரி சொல்லு கேட்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிற மாதிரி நீ சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கிட்ட சொல்ல சொல்கிறாங்க. அஜயும் வந்து அப்போவே கால் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு வழியே இல்லாமல் அஜயும் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு ராகினி கிட்ட இங்கே பாரு மாமாவை தேவையில்லாமல் அங்கே பிரச்சனை பண்ண வேண்டாம்னு சொல்லு. அவரே வந்துட்டு இப்போ தான் வெளில வந்திருக்காரு. இவன் ஒழுங்காக நடந்துக்கிட்டாருன்னா கண்டிப்பாக கொடுத்த கேஸெல்லாம் வாபஸ் வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் மாமாவை நிரந்தரமாக வெளியிலே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கெட்டு இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ராகினி. அதெல்லாம் நடக்கும், அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இதை பார்த்துட்டு சரி ஓகே அப்பாட்ட பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு கால் பண்ணி சொல்கிறாங்க. சொன்னதுக்கு பசுபதி வந்துட்டு அதெல்லாம் சும்மா காதில் பூ சுற்றுற வேலை, இப்போதைக்கு இந்த பிரச்சனையில் இந்த வெளில வரணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது இவங்களாவது அந்த வேலையை பண்ணுறதாவது அதெல்லாம் நம்புற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிப்பா, கொஞ்சம் கேளுப்பா நான் சொல்கிறத அப்படின்னு சொல்லிட்டு ராகினி திரும்பவும் சொல்கிறாங்க. சரி வெய் நான் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு நான் உனக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. வச்சதுக்கப்புறம் வந்து பசுபதி யோசிச்சு பார்க்குறாங்க. கேஸ் வாபஸ் வாங்குவாங்களாங்கிறத எப்படி நம்ம நம்புறதுன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம டேரெக்டாக வந்து விஜய்கிட்ட நம்ம பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட போய் பேசுகிறாங்க. அப்போ விஜய் சொல்கிறாங்க, நீ பண்ண தப்புக்கு தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும், கிடைக்காமலாம் போகாது. ஆனால் நீ இப்போ மறுபடியும் திரும்ப கொடுக்குற டார்ச்சருக்கு அந்த கேஸை வாபஸ் வாங்குறதா வாங்குவேன். ஆனால் வந்து நீ இது மாதிரிலாம் திரும்ப பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நீ எனக்கு ஒரு கேரண்டி கொடு அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் கேட்குறாரு. விஜய்கிட்ட வந்துட்டு பசுபதியும் நீ எனக்கு வந்து கேஸ் வாபஸ் வாங்கி என்னை ரிலீஸ் பண்ணிவிடுவேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காரு.